ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு விலாக் தான் இது. பார்த்திங்கனாக்கா எல்லாமே இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எங்களுக்காக சமைக்க போகிறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சாம்பார் செய்ய போகிறாங்க. அதுக்காக பருப்புலாம் போட்டிருக்காங்க. பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதோட இந்த வெங்காயம் சேர்த்துக்க போகிறாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நறுக்க போகிறாங்க. அவங்க நறுக்கிறதே பார்த்திங்கனாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான். நம்மளாம் தோலை உரிச்சிட்டு நறுக்குவோம், அவங்க நறுக்கிட்டு தோலை உரிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவார். இப்போ அதெல்லாம் நறுக்கிட்டு அதில் போடுவாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த சாம்பார் ரொம்ப ஒரு சிம்பிளான சாம்பார் தான். வெறும் மாங்காய் மட்டும் போட்டு தான் செய்ய போகிறோம், எந்த காயும் போடலை. ஸோ சிம்பிளாக செய்கிறதுக்காக தான் இது செய்ய போகிறோம். இப்போ வெங்காயத்தெல்லாம் நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, தண்ணி, இதோட இந்த வெங்காயம். அடுத்து பார்த்திங்கனாக்கா 2 தக்காளி போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். நல்லா சூப்பராக பருப்பு நல்லா கரைஞ்சிரும். ஸோ 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா மாங்காய் கட் பண்ணுறாங்க. மாங்காயும் பார்த்திங்கனாக்கா நல்லா சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நடுவில் பாதியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வர வெட்டினாங்க. ரொம்பவே சூப்பராக வந்தது. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் இப்படி கட் பண்ணும்போது. இப்போ எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. இதை இன்னும் சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம இதை தண்ணியில் போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த மாங்காயில் கொஞ்சம் பால் இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாதமும் செஞ்சாச்சு, வடிக்க வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்காக முட்டைக்கோஸ் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கோம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட 1 ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. நல்லா சூப்பராக மசிஞ்சிருச்சு. பருப்புலாம் நல்லா கொலைய வெந்துருச்சு. திரும்பி இதை இன்னொரு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. ஸோ இது நல்லா கொதித்து நல்லா வரும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா சூப்பராக அதுக்கு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து தாளிக்க போகிறோம் சாம்பாருக்கு. ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட 2 மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து கறிவேப்பிலை. இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அப்படியே அதில் போட்டுற வேண்டியதுதான். இப்போ அதில் நறுக்கி வச்சுருக்க மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது சாம்பார். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். அதே போல் டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் என் ஹஸ்பண்ட் செஞ்சுருக்கிறது எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் கொத்தமல்லாம் போட்டாச்சு. அடுத்து இதை மூடி வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். அதே போல் அடுத்து இங்கே முட்டைக்கோஸ்க்கும் பார்த்திங்கனாக்கா கடுகு உளுந்து எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு, மிளகாய், சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போட்டுக்கிறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதே போல் போட்டுட்டு அதுக்கடுத்து இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டின அந்த முட்டைக்கோஸ் வேக வச்சதையும் சேர்த்துக்கலாம்.
இது அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும் முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. நான் எப்போதும் பார்த்திங்கனாக்கா டேரெக்டாகவே முட்டைக்கோஸை வந்து அதில் சேர்த்துருவேன் தாளிப்போட. இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வேக வச்சு சேர்த்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு லன்ச் வந்து என் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளே எப்போதும் செய்கிறோம். ஸோ அவங்க கொஞ்சம் அதே போல் பார்த்திங்கனாக்கா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் சமையல் சொல்லியே கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் வந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.